இலங்கையின் எதிர்காலம் வளமானதாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் ஃப்ரூவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 3வது மதிப்பாய்வு நிறைவடைந்ததை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு கலந்து கொண்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை மக்கள் நாட்டை விட்டு வெளியேறாத நிலையை அடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர். எரிபொருள் விநியோகத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி மேற்கொள்ளப்படுகின்றதா என்கின்ற சந்தேகம் எழுவதாகவும் எரிபொருள் விநியோகஸ்தர்களின் நடவடிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதைய அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்டத்தினூடாக வைத்தியர்களுக்குரிய மேலதிக நேர கொடுப்பனவு உட்பட சம்பள வெட்டுக்கள் தொடர்பிலும் பேசப்பட்டுள்ளது. பாதாள உலக கும்பலின் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கந்தானையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நுவரெலியா ஹட்டன் லயன் தொடர் குடியிருப்பில் தீப்பரவல் நேற்று இரவு இடம்பெற்றுள்ள நிலையில் தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்தில் எவருக்கும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் மின்கசிவின் காரணமாகவே இந்த தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் உளவு இயந்திரத்துக்குள் சிக்குண்டு 11 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் அந்த பகுதி முழுவதும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா பாடசாலையில் கல்வி கற்று வரும் 11 வயதுடைய நிகால்தாசன் ஆத்வீகன் என்கின்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை விடுவிக்குமாறு கோரி 5வது நாளாக தமிழக கடற்றொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றனர். தமிழக கடற்றொழிலாளர்கள் இன்று தீக்குளிப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ள நிலையில் ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் புலனாய்வு அமைப்புகள் தற்பொழுது செயலிழந்துள்ளதாக பிபித்துருகல உரிமையவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் புலனாய்வு அமைப்புகள் செயலிழந்தமையினாலேயே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் தனக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியின் மான் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகாமையில் வீதியோரமாக வாகனத்தில் மரக்கரை வியாபாரம் செய்வோருக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை தொடர்ந்து இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் பலியாகியுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதோடு தாக்குதல் மேற்கொண்டவர்கள் என்கின்ற சந்தேகத்தில் 4 பேரை கைது செய்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 31 வயதுடைய வர்த்தகரான டிலெக்ஷன் என்கின்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வவுனியாவில் உள்ள சைவ உணவகம் ஒன்றில் தயாரிக்கப்பட்ட வடை ஒன்றினுள் இருந்து சட்டை ஊசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த வடையை அதன் முகாமியாளரிடம் காட்டி ஊசி காணப்பட்டமை தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இது தவறுதலாக இடம்பெற்றுள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் இவ்வாறு நடைபெறாதென்றும் கூறி வடையை வாங்கியவரிடம் சைவ உணவக முகாமியாளர் மன்னிப்பு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் இயங்கும் ஒரு முஸ்லிம் தீவிரவாத குழு தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கிழக்கில் இயங்குகின்ற தீவிரவாத குழுவை பற்றிய கூடுதல் விவரங்களை கண்டறியும் பணியில் காவல்துறை, உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு வழங்கப்பட்டு வருகின்ற கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்தே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
மதுபான விற்பனை நிலையத்திற்கு எதிராக யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். உரிய அதிகாரிகள் மௌனம் காக்காமல் தகுந்த தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் நெடுந்தீவில் வடக்கு மாகாண ஆளுநரின் பங்கேற்புடன் நடமாடும் சேவை நாளைய தினம் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முற்பகுதியில் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். அத்துடன் இந்திய பிரதமரின் வருகையொட்டி நாட்டில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதற்காக இந்தியாவில் இருந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை இலங்கையில் அவர் தங்கியிருப்பார் என்பதோடு அவர் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் உட்பட்டோரை சந்திக்க உள்ளது. சம்பூரில் மின் திட்டம் ஒன்றையும் அவர் ஆரம்பித்து வைக்க உள்ளார்.